இதயம் சரியில்லை, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதி பாரதி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாரதி, இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி உங்கள் வீட்டுக்காரரை நான் கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட சமாதானம் பேசி உங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்கிறாங்க. ஆதி பாரதி 2 பேரும் கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வரும்போது அங்கே வாசு மாதிரி வந்து நிற்கிறாரு. அவரை பார்த்ததும் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம், நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. என்ன யாருன்னு கேட்குறீங்களா? நான் தான் பாரதியோட புருஷங்கிறாங்க. இதை கேட்டதும் ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? நீங்கள் தான் பாரதியோட புருஷனா? உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? இவ்வளோ நாளாக குழந்த பொண்டாட்டி இது எல்லாம் யாரையுமே நினச்சி பார்க்க மாட்டிங்களா? கோவம்னா வரத்தான் செய்யும், சண்டை பிரச்சனை எல்லாம் இருக்கத்தான் செய்யும். புருஷ பொண்டாட்டிக்குள்ளே 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் அதுக்காக குழந்தைகளையும் பொண்டாட்டியும் விட்டு பிரிஞ்சிருக்கிறதா? இவ்வளோ வருஷமாக நீங்கள் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருந்ததெல்லாம் பெரிய தப்பு. ஆமாம், இப்போ தான் உங்கள் குழந்தைங்க மேலேயும் உங்கள் பொண்டாட்டி மேலேயும் ஞாபகம் வந்துச்சா? இப்போ தான் அவங்கள பார்க்கணுன்னு உங்களுக்கு தோணுச்சாங்கிறாங்க. ஆமாம் சார், ஏதோ ஒரு சூழ்நிலையில் நான் கோவிச்சுக்கிட்டு இவங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அதுக்காக என்னை விட்டே பிரிஞ்சு வந்துருவாளா? குழந்தைகளை பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் விளம்பரத்தை பார்த்ததும் நேரடியாக வந்துட்டேங்கிறாங்க. இதை கேட்ட பாரதி அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு, பாவி, யாருன்னே தெரியாது, இவன் பாரு என் புருஷங்கிட்டே வந்து இவன் தான் என் புருஷன்னு சொல்லிட்டு இருக்கானே. ஐயோ, இந்த விஷயம் ஆதிக்கு தெரியாமல் இப்படி ஒரு பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நான் எப்படி தப்பிக்கிறது? ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. இதை பாருங்கள் பாரதி, மனசில் எவ்வளோ கோவங்கள் இருந்தாலும் சரி அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குழந்தைகளுக்காக நீங்கள் இவங்க கூட வாழ்ந்து தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பாரதி என்ன செய்யறதுனே தெரியாமல் அவங்க ரூமில் போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பாரதி தனியாக நிற்கும் போது அங்கே சூர்யா வந்து நிற்கிறாரு. என்ன பாரதி, உன் புருஷனை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறியாங்கிறாங்க. டேய், முதல்ல நீ யார் புருஷன் மாதிரியே இந்த வீட்டுக்கு நடிக்கிறதுக்கு வந்திருக்கிறியோ, உன்னோட நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க பாரதி. என்ன பாரதி இப்படியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறேன்? பொண்டாட்டியை பார்க்க வரதுக்கெல்லாம் நோக்கம் கேட்பாங்களா? அதெல்லாம் எதுவும் கிடையாது. உன்னையும் குழந்தையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் திரும்ப வந்துட்டேங்கிறாங்க. உண்மையை சொல்லுடா, நீ என் புருஷன் கிடையாதுங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். நீ யாரோ சொல்லித்தான் இப்படி நடிக்க வந்திருக்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஓங்கி அறையற்காக போகிறாங்க. கையை பிடிக்கிறாங்க அந்த சூர்யா. ஆதி உள்ள வராங்க. என்ன பாரதி, அவங்க தான் உங்கள் புருஷன் சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் இல்லைன்னு வேற சொல்கிறீங்க. சூர்யா, நீ இந்த ரூமுக்கு எதுக்காக வந்தேங்கிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க? என் பொண்டாட்டியை பார்க்குறக்காக நான் இங்கே தான் வந்தேன். என்ன மித்ரா கேட்குறாங்க. என்ன பாரதி, இது உங்கள் புருஷன் தான் சூர்யான்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ யாருன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்களே, என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது சுதாகர், சூப்பர் மித்ரா, சூர்யாங்கிற ஒரு ஆளை கொண்டு வந்து இறக்கியிருக்கேன். இப்போ பாரதி வேறு வழி இல்லாமல் இவன் பின்னாடி போய் ஆகணும், இல்லைன்னா வீட்டு விட்டு வெளியே போகணும். இதுதான் சரியான ஐடியாங்கிறாங்க. ஆதி, இவன் பேச்சை நம்பாதீங்க, இவன் போய் சொல்கிறான்னு நல்லாவே தெரியுதுங்கிறாங்க பாரதி சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இவ்வளவு நாளாக என் பொண்டாட்டிகளையும் பிள்ளைகளையும் தவிக்க விட்டது தப்பு தான், அது என்னோட தப்பு, நானே ஒத்துக்கிறேங்கிறாங்க சூர்யா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் பாரதி இந்த வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நீங்கள் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு ஆறு கேட்குறாங்க. சூர்யா, நான் எப்படி இந்த அட்ரஸை கேட்டு தெரிஞ்சு வந்தேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த விளம்பரத்தை பார்த்து தான் என் பொண்டாட்டியை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேப்பரில் இருக்கிற நியூஸ் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்த்த சுதாகர், ஆதி இவங்க 2 பேரும் ஆமாம், இந்த அட்ரஸோட இந்த விளம்பரத்தை கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. அப்போ மீனாட்சி பிதுக்குன்னு முடிச்சிட்ருக்காங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ஏண்டி மீனாட்சி, நீ தானே இந்த விளம்பரத்தை கொடுத்த, போய் முன்னாடி போய் சொல்ல போங்கிறாங்க. மீனாட்சி, இந்த விளம்பரத்தை நான் தான் கொடுத்தேன், பாரதியோட நல்லதுக்காகத்தான் நான் இது செஞ்சேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாரதி, மீனா இப்படியெல்லாம் பண்ணினீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை நீங்கள் முதலியே சொல்லக்கூடாதா? இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்களே, இந்த பேப்பர் விளம்பரத்தை வச்சுட்டு இவர் வந்து என் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு, இதெல்லாம் எப்படி நம்புற மாதிரியா இருக்குது, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் பேப்பர் விளம்பரத்தை வச்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாரதி. நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, பாரதி தான் என் பொண்டாட்டின்னு சொல்கிறாரு சூர்யா. ஓஹோ, அப்படியா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சிடும், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன், அவங்க வந்து கேட்குற விதத்தில் கேட்டாங்கன்னா நீ யாருங்கிற உண்மையை நீ சொல்லித்தானே ஆகணும் அப்படின்னு பாரதி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆதி சொல்கிறாங்க, இதை பாருங்க பாரதி, எதுக்கு இப்போ போலீஸ் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கீங்க, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. பாரதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்கிறாங்க. போலீஸ்காரரும் வராங்க. வந்ததும் இங்கே யார் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. இதோ நான் தான் கொடுத்தேன் சார், இதை இங்கே உட்காந்துருக்கானே சூர்யாங்கிற ஒருத்தர் என் புருஷன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்காரு, இவர் என் புருஷனே இல்லைங்கிறாங்க பாரதி. சார், இங்கே உட்காந்துருக்கானே சூர்யா, இவன் பேரில் தான் சார் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, முன்ன பின்ன நான் பார்த்ததும் இல்லை, ஆனால் என் புருஷன் சொல்லிக்கிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்காங்கிறாங்க. சார், எல்லா விவரத்தையும் நான் சொல்கிறேன்னு சூர்யா சொல்கிறாரு. இதை பாருங்கள் சார், இங்கே நிற்கிறாங்களே இவங்க என் பொண்டாட்டி தான் பாரதி, ஆனால் இவங்க இப்போ இருக்கிற கோவத்தில் தான் என்ன புருஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காருங்கிறாங்க. சரி, நீங்கள் அவங்க புருஷங்கிறக்கு என்ன ஆதாரம் இருக்குது, நீங்கள் தான் சூர்யாங்கிறக்கு என்ன ஆதாரம் இருக்குது, அதை காட்டுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர் கேட்ட கேள்விக்கு சூர்யா தடுமாற்றம் இல்லாமல் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாட்டி நினைக்கிறாங்க, சூர்யா நீ வசமாக மாட்டினியா, யாரோ சொல்லி இப்படியெல்லாம் வந்து ட்ராமா பண்ணிகிட்டு இருக்கியா, இப்போ இன்ஸ்பெக்டர்கிட்ட நல்லா மாட்டினடான்னு நினைக்கிறாங்க. அப்போ சூர்யா கையில் வச்சுருந்த ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. சூர்யாவும் பாரதியும் சேர்ந்து நின்று கல்யாண ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. காட்டுனதும் இன்ஸ்பெக்டர் சூர்யாவை பார்க்குறாங்க. சூர்யா கையில் இருந்த ஃபோட்டோவையும் பாரதி கிட்ட கொடுக்குறாங்க. கல்யாண மாலையோட ஜோடியை நின்று ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க. அடுத்தது நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்ட சர்டிஃபிகேட் இதையும் பாருங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க சூர்யா. இன்ஸ்பெக்டர் அதையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோட்டோவை பார்த்ததும் எல்லாருமே வாய் மேலே கை வைக்கிறாங்க. ஆமாம், இவன் தான் பாரதியோட புருஷன் போல இருக்குன்னு மீனாட்சியோட அம்மா இவங்க எல்லாருமே பார்த்து நம்பிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டி முதற்கொண்டு எல்லாரும் வாய் மேலே கை வச்சு அடா அநியாயமே இப்படியெல்லாம் நடத்துகிறாங்களேன்னு
பார்க்குறாங்க. என்ன மேடம் எல்லா ஆதாரமும் இந்த சூர்யா கிட்டே இருக்குது, ஆனால் என்னை வரவழைச்சு இவர் உங்கள் புருஷன் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கவும், அடிப்பாவி சுத்தமான ப்ராடு பையனாக இருப்பான் போல இருக்கே, இவ்வளோ பெரிய ப்ராடாக இருக்கானே, இவன் என்ன எப்படியெல்லாம் தந்திரம் பண்ணி வந்திருக்கான் பாருங்கிறாங்க பாட்டி. என்ன லட்சுமி இது ஆதியும் பாரதியும் இருக்க வேண்டிய ஃபோட்டோவில் இப்போ இவன் இருக்கானே, எப்படி இதெல்லாம் நடந்திருக்கும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது இப்போல்லாம் சாதாரண விஷயம்னு எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. சரி இவன் என்ன தான் பேசுகிறானோ நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க லட்சுமி. இன்ஸ்பெக்டர் ஆதிகிட்ட கேட்குறாங்க, என்ன சார் இது வீட்டில் இத்தனை பேர் இருக்கீங்க, புருஷன் பொண்டாட்டிக்கெல்லாம் சண்டேனா நீங்களாக பேசி சமாதானம் பண்ணி அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது இல்லையா? இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் அவர் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் இங்கே என்னோட நேரத்தையும் வீண் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டேஷனில் எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? குடும்ப சண்டைவெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தால் எங்கள் வேலையை நான் பார்க்க வேண்டாமா? அதுவும் தவிர இந்த பாரதியோட புருஷன் சூர்யா எல்லா ஆதாரத்தையும் பக்காவாக வச்சுருக்காரு. புருஷன் பொண்டாட்டிங்கிறதுக்கு ஆதாரம் நிறைய வச்சுருக்காங்க. சட்டத்துக்கு தேவையானது வாய் வார்த்தை கிடையாது. இதோ இந்த மாதிரி ஆதாரம் தான். இந்த ஆதாரம் தான் அவர்கிட்ட நிறைய இருக்கும்போது நம்ம அவர் பக்கம் தானே பேசணுங்கிறாங்க. இதை பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அதுக்காக இப்படி எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட நேரத்தை வீண் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்கள் புருஷங்கிட்ட நீங்கள் தான் சமாதானம் பண்ணி போய்க்கணும். ஆனால் நீங்களே இப்படியெல்லாம் எங்கள் நேரத்தை வீண் அடிச்சுக்கிட்டு உங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணவெல்லாம் நாங்கள் வந்துட்டு இருக்க முடியாது, சரியா? ஆனால் முறைப்படி உங்கள் பேர் தான் நாங்கள் ஆக்ஷன் எடுத்துருக்கணும். நீங்கள் உங்கள் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிற பேரில் எங்கள் நேரத்தை வீண் அடிச்சதுக்கு நாங்கள் உங்கள் மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். இனிமேலாவது திருந்தி பொழைங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதே நான் சொல்கிறத கேளுங்க, இவன் யாருன்னே எனக்கு தெரியாது, இவன் திட்டம் போட்டு வந்திருக்கான்னு சொல்கிறாங்க பாரதி. இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆதி இன்ஸ்பெக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பாருங்கள் சார், அவங்க சொன்னதை பெருசாக எடுத்துக்காதீங்க, அவங்கள நான் சமாதானம் பண்ணி எப்படியாவது அனுப்பி வைக்கிறேங்கிறாங்க. ஏமா டைம் பாஸ் பண்ணுறதுக்காக எங்கள் நேரத்தை வீணடிக்கிறீங்களா? இந்த மாதிரிலாம் பெரிய தப்புன்ட்டு போகிறாங்க. ஐயோ சார், இந்த ராஸ்கர் சொல்கிறதெல்லாம் பொய் சார், நீங்கள் நம்பாதீங்கன்னு சொல்லி பார்க்குறாங்க பாரதி. இதை பாருமா, பிடிச்சா சேர்ந்து வாழுங்க, பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போங்க, ஆனால் எங்களை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து போகிறாங்க. அப்போ சுதாகர் சொல்கிறாங்க, இந்த வீடு நிம்மதி இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்போ இந்த பாரதி குடும்பம் இந்த வீட்டுக்குள்ளே வந்தாங்களோ அப்போவே நம்ம எல்லாரும் நிம்மதி இழந்துட்டோம். பாரதி, நானே சொன்னேன்ல, நீங்கள் எதுக்காக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க? உங்கள் கோவத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். வேண்டவே வேண்டான்னு சொல்லியும் அதையும் தாண்டி நீங்கள் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க. இப்போ என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லா ஆதாரத்தையும் பார்த்துட்டு நீங்கள் செஞ்சது தப்புன்ட்டு போகிறாங்க. நீங்கள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு உங்கள் பிடிவாதம் தெரியும், தெரிஞ்சிருந்தோம் சரின்ட்டு நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ தான் தெரியுது நீங்கள் செஞ்சதெல்லாம் தப்புங்கிறாங்க. அட பாவிகளா, என் புருஷனையும் இப்படி நம்ப வச்சுட்டாங்களே. என் புருஷன் நீங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கும்போது எவனவனோ என் புருஷன் சொல்லிக்கிட்டு வாதாடிக்கிட்டு இருக்கான், அதுவும் தெரியாமல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களே ஆதி. பாரதி பல குழப்பத்தோடு இருக்காங்க. யார் இவனே தெரியலைங்கிறாங்க. பாட்டி சொல்கிறாங்க, எப்போ அவன் தான் புருஷன் பேரையும் சொன்னீங்கோ அப்போவே இது எங்கேயோ கற்பனை நடந்திருக்கு, கற்பனை பண்ணிட்டு இப்படி ஒருத்தனை கொண்டு நிறுத்தியிருக்காங்கன்னு எனக்கு புரியுதுங்கிறாங்க பாட்டி. இல்லாத ஒருத்தனை நீயே உருவாக்கிட்ட, இப்போ பாரு தேவையில்லாமல் ஒருத்தன் எங்கேருந்தோ நிற்கிறான், இப்போ என்ன பண்ண போகிற? பிரச்சனையை தானாக இழுத்து போட்டுக்கிட்டேன். அவன் ஆதிக்கிட்ட ப்ரூஃபெல்லாம் காட்டுறான், ப்ரூஃபை காட்டுனதும் ஆதி உண்மைன்னு நம்பிட்டு இருக்கான். இப்போ நீ என்ன செய்ய போறீன்னு எனக்கே தெரியலைங்கிறாங்க பாட்டி. நீங்கள் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருங்க, என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு பாரதி குழப்பத்தோடு இருக்காங்க. அங்கே சூர்யா நிற்கிறாங்க, அடிக்கிறாங்க பாரதி.